அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை, சோமவார பிரதோஷம். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல 10 அரிசியும் 2 ரூபாயும் மட்டும் இருந்தாலே போதும். இந்த 10 அரிசி பல கோடிகளை உங்களுக்கு நிச்சயமா ஈர்த்து கொடுக்கும். நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் இந்த பரிகாரத்தை செய்யற எல்லாருக்குமே ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியா குறையும். 1 ரூபாய் கடன் கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு உங்க கடன் முழுமையா அடையும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இந்த திங்கட்கிழமை சந்திர பகவானோட வழிபாட்டுக்கும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு பிரதோஷம் இருக்கு. திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை நாம சோமவார பிரதோஷம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாள்லயும் வரக்கூடிய பிரதோஷம் ஒவ்வொரு வகையில சிறப்பு வாய்ந்தது. அந்த வகையில இந்த சோமவார பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. உங்களால முடியும்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் இன்னைக்கு சாயங்காலம் பிரதோஷ நேரத்துல வழிபாடு செய்யறதுக்கு பாருங்க. உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கான பொருட்களை வாங்கி கொடுங்க. மறக்காம நந்தியம் பெருமானுக்கு அருகம்புல்லையும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளையும் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க. ஏன்னா இந்த பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய பிறவி தோஷங்கள் கூட நீங்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை, ஆராதனைகளை பாக்கிறதுக்காகவே மற்ற எல்லா தெய்வங்களும் வர்றதா சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த பிரதோஷ நேரத்துல சிவபெருமானுக்கான வழிபாடுகளை நாம செய்யும் போது தேவர்கள் முதல் அனைத்து தெய்வங்களோட பரிபூரணமான அருளும் நமக்கு கிடைக்கும். இதனால நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் குறையும். அதனால வரக்கூடிய கஷ்டமும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள் நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. சரி, இப்படி என்னால கோவிலுக்கு போக முடியாதுன்னு சொல்றவங்க இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல, அதாவது பிரதோஷ நேரத்துல உங்க வீட்ல சிவபெருமான நினைச்சு ஒரு விளக்கை ஏத்தி வச்சுட்டு ஓம் சோமேஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. ஓம் நமசிவாயங்கிற மந்திரத்தையும் சொல்லலாம். திங்கட்கிழமையோட சேர்ந்து இந்த பிரதோஷம் வந்திருக்கிறனால ஓம் சோமேஸ்வராய நமகங்கிற மந்திரத்தை சொல்லும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். சரி, அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி. அடுத்ததா தை மாசம் 28ஆம் தேதி. இந்த 28ல இருக்கக்கூடிய 2ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணா நமக்கு 10ங்கிற நம்பர் வரும். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 10ங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கு. இந்த நாள்ல நமக்கு பிரதோஷத்தோட 10ங்கிற சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கைக்கான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, பணவரவு அதிகரிக்கிறதுக்காக நீங்க செய்யலாம். பண கஷ்டம் தீர்றதுக்கும், கடன் பிரச்சனை குறையறதுக்கும், அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம். வேலையில சம்பள உயர்வு வேணும்னு நினைக்கிறவங்களும், தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும், அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் சரி, அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 அரிசி நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியை பயன்படுத்துறது நல்லது.
இந்த அரிசி சந்திர பகவானுக்கு உகந்தது. திங்கட்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாள்ல அரிசியை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும். பச்சரிசி கிடைக்காத ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா பாஸ்மதி ரைஸ இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னமுமே அற்புதமான ரிசல்ட்ட உங்களுக்கு கொடுக்கும். பாஸ்மதி ரைஸ் உங்ககிட்ட இல்லைன்னா சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசிய நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த அரிசியை நீங்க எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி 10ங்கிற எண்ணிக்கையில எடுத்துக்கோங்க. அடுத்ததா நமக்கு 2 ரூபாய் நாணயம் தேவைப்படும். இந்த 2ங்கிற நம்பரும் சந்திர பகவானுக்கு உகந்தது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சந்திரஹோரை நேரத்துல செய்யறது நல்லது. இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சந்திரஹோரை நேரம் இருக்கு. இந்த குறிப்பிட்ட 1 மணி நேரத்துல உங்களால செய்ய முடியலன்னா இன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷ நேரம், அதாவது சாயங்காலம் 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன இந்த 2 பெஸ்டான டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். எங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாவே இருக்கு. என்ன செஞ்சாலும் இந்த கடன் தீர மாட்டேங்குது. இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது ஒரு பெஸ்டான ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறீங்க. இப்படி கேக்குறவங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைல் வால்பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் மட்டும் பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கும். இந்த ரெய்கி எனர்ஜைஸ்டு மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு செய்ய வேண்டிய அந்த அரிசி பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால் கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 10 அரிசியையும் 2 ரூபாய் நாணயத்தையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கோங்க. அரிசி கீழே விழாத மாதிரி பார்த்து கவனமா மூடிக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷனை 10 நிமிஷம் நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. உங்க மொபைல் போன்ல 10 நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய அஃபர்மேஷன் நீங்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு 10ங்கிற சேர்க்கை இருக்கிறனால இந்த 10ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். இப்படி 10 நிமிஷம் இந்த அஃபர்மேஷனை நாம சொல்லும் போது அந்த 10ங்கிற நம்பரோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும். இப்ப நான் அஃபர்மேஷன் ஸ்கிரீன்ல இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன், தமிழ்லயும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க சொல்லுங்க. முதல்ல இப்ப நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். By the divine grace of சிவபெருமான், this rice attracts crores of wealth in my life. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, சிவபெருமானின் தெய்வீக அருளால் இந்த அரிசி எனது வாழ்க்கையில் கோடிக்கணக்கான செல்வத்தை ஈர்க்கிறது. இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ தொடர்ந்து 10 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. இப்படி 10 நிமிஷம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த 10 அரிசியை கொண்டு போய் நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி டப்பால கொட்டி வச்சிருங்க. இந்த அரிசிய கட்டாயமா நீங்க சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி சைவ சமையலுக்கு தான் பயன்படுத்தணும். அசைவம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததா அந்த 2 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு போய் பர்ஸ்லயோ அப்படி இல்லைன்னா ஹேண்ட்பேக் நீங்க வச்சிருங்க. ஒரு வாரம் வரைக்கும் இந்த 2 ரூபாய் நாணயம் அப்படியே இருக்கட்டும். அடுத்த வாரம் திங்கட்கிழமை நாள்ல இந்த 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த சோமவார பிரதோஷமும் 10-10ங்கிற சேர்க்கையும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான அரிசி பரிகாரம் நிச்சயமா பல கோடிகளை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.